அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு காணொளியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா. இன்றைய தினம் உங்களை சந்திக்க நான் மிக முக்கியமா வந்ததுக்கு ஒரு பெரிய ஒரு காரணம் இருக்குது. உண்மைக்குமே சொல்ல போக ஒரு ஏமாத்து வேலைன்றது அது சரியான முறையில நிறைய நடக்குது. ஆனா திட்டமிட்டு இது ஒரு ஏமாத்து என்றே தெரியாத அளவுக்கு பெரிய அளவுல நாங்க ஏமாந்துருக்கிறோம். அது ஒரு சின்ன பொருள் பெரிய பொருள்ன்றது விஷயம் இல்லை. அங்க ஏமாந்திருக்கிறோம் என்று சொல்லித்தான் விஷயம். அதுவுமே எதிர்பாராத விதமா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. உண்மைக்குமே ஏன் இவ்வாறு மனிதர்கள் எல்லாரும் செயற்படுகிறார்கள் என்று சொல்லி கூட பெரிய அளவுல எங்களுக்கு ஒரு கவலையுமே இருக்குது. இதுல வடிவேலு அவர்கள் ஒரு படத்துல சொல்லி இருப்பார், எதையும் பிளான் பண்ணி செய்யணும், பிளான் பண்ணலைன்னா இப்படித்தான் ஆகும் என்று சொல்லி. நான் குறிப்பிட்ட இந்த நபர் நடைமுறை காலத்தை திட்டமிட்டு செய்திருக்கிறார். எதிர்காலத்துல வரக்கூடிய பிரச்சனையை அவ்வளவா யோசிக்கல. அதை பற்றி தான் உங்களோட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள போறேன். காணொலிக்குள்ள போகலாம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்து கொள்ளுங்க. அப்ப நாங்க போடக்கூடிய எல்லா விதமான காணொலிகளும் உங்களுக்கு சேரும். இப்போ விஷயத்துக்குள்ள வருவோம். நான் ஏற்கனவே திட்டமிடலை பற்றி சொல்லியிருப்பேன். அப்போ ஒரு கதையோட ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு முதலாளி ஒருத்தர் 3 விறகு வெட்டிய கூப்பிடுறார். 3 விறகு வெட்டிய கூப்பிட்டு அவைக்குன்னு சொல்லி 3 மரம் கொடுக்குறார். இந்த 3 மரத்தையும் நீங்க தரிக்கணும். அதுக்கு உங்களுக்கு நான் 6 மணித்தியால நேரம் தாரேன் എന്നിട്ട് 3 கோடாலியுமே கொடுக்குறார். ஒவ்வொருத்தட்ட கையிலையும் ஒவ்வொரு கோடாலி கொடுக்க முதலாவது விறகு வெட்டி என்ன செய்யறாருன்னு சொன்னா உடனே எதை பற்றியுமே யோசிக்கல, அந்த மரத்தை வெட்டுறதுக்கு அந்த கோடாலி எடுத்து கொண்டு போறார். இரண்டாவது விறகு வெட்டி என்ன செய்யறாருன்னு சொன்னா 6 மணித்தியாலம் கிடக்குதானே என்று சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறார். மூன்றாவது விறகு வெட்டி என்ன செய்யறாருன்னு சொன்னா இதுலதான் நீங்க வடிவா கவனிக்கணும். 3வது விறகு வெட்டி செய்யக்கூடிய விஷயத்துல அவர் என்ன செய்யறாருன்னா முதல்ல கோடாலி கூரா இருக்குதோ அப்படின்றது முதல்ல ஆராய்ஞ்சு பாக்குறார். அந்த 6 மணித்தியாலமும் தான் களைப்பில்லாம வேலை செய்யறதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், குடிபானங்கள் என்று சொல்லி வேண்டுறார். ஓய்வுக்கு இருக்கக்கூடிய மர நிழலை ஏற்பாடு செய்து கொள்றார். இவ்வளவுமே செய்யறதுக்கு அவருக்கு 45 நிமிடத்துக்கு மேல எடுத்தது. அதுக்கு பிறகு என்ன செய்யறாருன்னு சொன்னா தன் கூர்மையான கோடாலியை எடுத்து கொண்டு போய் அந்த மரத்தை வெட்டுறார். அப்படியே 6 மணித்தியாலம் போயாச்சு. முதலாளி வாரார். முதலாளி பார்க்க முதலாவது விறகு வெட்டி ஆரம்பிச்ச நிலையிலேயே இருக்கிறார். அவரால் முடிக்க இல்லாம போட்டுது. 2வது விறகு வெட்டி எந்த ஒரு செயலுமே செய்யாம அப்படியே ஓய்வெடுத்து கொண்டு அலட்டை அடிச்சு கொண்டு இருக்கிறார். ஆனா 3வது விறகு வெட்டி தான் நினைச்ச இலக்க அடைஞ்சிட்டார். இதுதான் இந்த திட்டமிடலோட சரியான ஒரு முறை. அதாவது எங்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது ஆலமரத்தை சாய்க்கிற அளவுக்கான விஷயம் என்று சொன்னா கூட சரியான திட்டமிடல் இருந்தா அந்த இலக்கை நாங்கள் வெற்றி அடையக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த திட்டமிடலை நடைமுறை காலத்துக்கு மட்டும் சாத்தியமாக, எதிர்காலத்துக்கு தேவையில்லை. எதிர்காலம் ஒன்றே இல்லை என்று சொல்லி திட்டமிட்டுத்தான் இப்ப எங்களை ஏமாத்தின நபர் கடைசியில தானே ஏமாந்து போயிருக்கிறார். இதுல நான் சொல்லக்கூடிய விஷயம், நான் தெளிவா விளக்கத்தை சொல்றேன். எனக்கு இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இந்த விளக்கத்தை தெளிவா சொல்றதுக்கு. என்னன்னு சொன்னா இப்படி யாராச்சும் செஞ்சீங்கன்னு சொன்னா கொஞ்சமாச்சும் திருந்துங்க. என்னண்டா இப்ப நான் சொல்ல போற விஷயம் நாங்கள் ஒரு கடைக்கு போயிருந்த நாங்கள் ஒரு பொருள் ஒன்று வாங்குறதுன்னு சொல்லி, இது மளிகை கடை என்று சொல்லுவேன். அன்றாட பொருட்கள் வாங்குற ஒரு கடை தான். நான் தான் போயிருந்தேன். நான் அப்படி போகைக்கு நல்ல வடிவான பேக்கெட். அந்த பேக்கெட்ல உற்பத்தி திகதி, காலாவதி திகதி, விலை எல்லாமே சரியா இருக்கு. நான் வாங்கின பொருள் கட்டு மிளகாய் தூள். இது பெருசா பாவிக்கிறீங்களா, ஏதாவது முக்கியமான சாப்பாடுன்னு சொன்னா இந்த தூளை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். அதுக்கொண்டு சொல்லித்தான் வாங்குறேன். சகலதுமே சரியா இருக்குது. அப்ப ஒரு பேக்கெட்டை உடைச்சு பார்த்து வாங்கலாம் தானே. அதால அந்த பேக்கெட்டை வாங்கி கொண்டு வீட்டை வாரேன். வீட்டை அந்த பேக்கெட்டை உடைச்சு பார்த்தா அது ஃபுல்லாவே உக்கி போயிருக்குது. அந்த கட்டை தூளை உக்கி போயிருக்குது. உக்கி போயிருக்குன்னா அவ்வளவு தூரம் உக்கி போயிருக்குன்னா அது ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட காலப்பகுதியா இருந்த ஒரு தூள் மாதிரியே அந்த தூளை பார்க்க இருந்தது.
இதே தூளை நான் திருப்ப கொண்டு போய் கேட்டுனுண்டா அவைய சொல்லணும், பாருங்க உற்பத்தி திகதி சரியா இருக்கு, காலாவதி திகதி சரியா இருக்கு, விலை சரியா இருக்கு, உள்ளுக இருக்கிற பொருளுக்கு வந்து நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற ஒரு விளக்கத்தை வந்து கண்டிப்பா சொல்லுவினோம். அதால அண்டையிலிருந்து நான் என்ன ஒரு முடிவெடுத்தேன்னு சொன்னா, இனிமே அந்த கடைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி எங்கட மாச பொருட்கள் வாங்குறது, மாசத்துக்கு தேவையான மாசத்துல ஒருக்கா பொருட்கள் வாங்கிக்க தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து நாங்க அந்த கடையில தான் அதிக அளவுல வாங்குறோம். நாங்கள் இன்னமுமே சொல்ல போக வந்து எங்களுக்கு இந்த நாங்கள் அதாவது வந்து நிவாரண உதவிகள் எல்லாம் செய்கிற நாங்கள் அப்படி செய்ய கூட அந்த கடையில அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்குற நாங்கள் என்னென்ன வாடிக்கையா வாங்கிக்க அந்த கடையிலையும் வாங்கணும் என்ற ஒரு நினைப்புல வந்து அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்குறோம். நாங்கள் உண்மைக்குமே இப்படி செய்தோன்னு சரியொருக்கா போய் கேட்டு பார்ப்போம். என்னன்னு சொன்னா அந்த பேக்கேஜ் அவ்வளவு தூரம் யாருமே பேக் பண்ணி இருக்க மாட்டாங்க. சரி என்ன விளக்கம் போய் கேட்டு பார்ப்போம்னு நான் நினைச்சதுதான் வந்து அவைய சொல்லியிருக்கணும். சொன்னோன்னா அண்டையிலிருந்து நான் வந்து அந்த கடையை கைவிட்டுட்டேன். இதுதான் வந்து தவறான திட்டமிடலாலையும் தவறான முகாமைத்துவத்தாலையும் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு சின்ன பொருள், அதாவது ஒரு 100 ரூபாய் பொருளை இப்படி ஏமாத்தி விற்கணும்னு சொல்லி நினைச்சு பெரிய அளவிலான ஒரு வியாபாரத்தை வந்து அந்த கடை இழந்திருக்குது. இதுதான் வந்து உண்மையான நிதர்சனம். நான் எங்கண்ட மூளை இருக்கு, இந்த மூளை வந்து ஒரு சின்ன சின்ன ஆசைகளை ஏங்கி பரிதவிக்கும். ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் கிடைக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு அற்ப ஆசை. அந்த ஆசையில என்ன செய்யுதுன்னு சொன்னா அதை அடையிறதுக்காண்டி எங்கண்ட மனதையுமே வந்து தூண்டி அதை செயற்படுத்துது. இப்போ வந்து எனக்கு இந்த நேரம் வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு நேரம், ஆனா இந்த மூளை என்ன சொல்லுமென்று சொன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு பக்கம் நீ வந்து போன் பார்க்கலாம், நித்திர கொள்ளலாம் என்று சொல்லி வேறு வேறு விஷயங்களை சொல்லும். அது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி சரியான முறையில செயற்படுத்துறதுக்கு தான் வந்து இந்த திட்டமிடல்ன்றது ஒரு அவசியமான விஷயம். இப்ப நான் சொன்ன அந்த கடைக்காரர் ஒரு பெரிய அளவுல அவருக்கு வந்து ஒரு நட்டம் ஏற்பட்டிருக்குது. இதுவே இன்னும் சில பேர் என்று சொன்னா தங்களுக்கு நடந்த விஷயத்தை இன்னும் பலருக்கு சொல்லி இருப்பார்கள். அவருக்கு இந்த கடை மூட வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு கூட அந்த தூளால முடிஞ்சிருக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு போகையில உண்மைக்குமே வந்து அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அதாவது எங்களுக்கு ஒரு சின்ன ஆசைக்காண்டி இன்னொருத்தர தேவையை வந்து என்ன புறக்கணிக்கிற மாதிரி, அந்த தேவைக்கு தானே நாங்கள் அந்த பொருள் வாங்குறோம், அதை புறக்கணிக்கிற மாதிரியான செயற்பாடு இந்த திட்டமிடல். இந்த திட்டமிடல் வந்து ஒரு பிள்ளையான திட்டமிடல். சரி, இப்ப நான் வந்து இந்த காணொலியை ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த காணொலியில இந்த விளக்கத்தை சொல்லி இருக்கிறேன்னு அது சரியான ஒரு நடவடிக்கை என்ன எடுக்கலாம் என்ற ஒரு அர்த்தத்தையுமே வந்து சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. அதால வந்து நான் இதுல உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன். உண்மைக்குமே சரியான திட்டமிடல் என்று சொன்னா எவ்வாறு இருக்க வேண்டும், அது ஒரு வாழ்க்கையில வந்து சமையல்ல இருந்து சர்வதேச ரீதியான பிரச்சனை வரைக்கும் சரியான திட்டமிடல்ன்றது கண்டிப்பா முக்கியம். அப்படி ஒரு வேளை சரியான திட்டமிடல் மட்டும் இல்லை என்று சொன்னா பல இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். உண்மைக்குமே வந்து இப்ப எங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, நிறைய இலக்குகள் இருக்குது, நிறைய கனவுகள் இருக்குது. உண்மைக்குமே வந்து அவற்றை நாங்கள் அடைகிறதுக்கு சரியான திட்டமிடல் இல்லாட்டி அந்த கனவுகள் எல்லாமே வந்து கனவாவே போயிடும். கற்பனை உலகத்திலேயே வந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதை எப்படி நனவாக்கலாம் என்று சொன்னா முதல்ல யோசிக்கணும், எந்த வகையான இலக்கு நான் அடைய போறேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு டீச்சர் ஆகணும்னு சொல்லி ஒரு பிள்ளைக்கு ஆசை இருக்குன்னு சொன்னா அந்த டீச்சர் ஆகிறதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கான கல்வி என்ன, அதுக்கான தன்னைத்தானே தராதரப்படுத்திக் கொள்ளக்கூடிய முறைகள் என்ன என்று சொல்லி அதுக்கேற்ற வழியில முயற்சி கேட்க அது வந்து கண்டிப்பா சாத்தியமாகும். அதை விட்டுட்டு நான் டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு டாக்டருக்கு போயிட்டு படிச்சா டீச்சர் ஆக முடியாது. அப்ப இந்த திட்டமிடல முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து நேரத்தை கணக்குல எடுக்கணும், இலக்கோட தொடர்புடையதாக இருக்க வேண்டும், எதிர்காலத்துக்கும் பிரயோசனப்படக்கூடியதாக இருக்க வேண்டும், எவ்வளவு பணம் அதுக்கு தேவைப்படும், அந்த பணத்தை என்ன வழியில பெற்றுக்கொள்ளலாம், அதுக்காக எவ்வாறான உழைப்பை போடலாம், அதுவுமே வந்து சரியான முறையில இருக்க வேண்டும். ஏன்னா பாதைகள் சரியான முறையில இருந்தா தான் அந்த பயணிக்கிறதுன்றது இலகுவா இருக்கும். பாதைகள் ஒருவேளை கரடு முரடா இருந்தா கூட அது சரியான முறையில மாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது. அதால சரியான முறையில நாங்க வந்து திட்டமிடைக்க எங்கள்ட சரியான செயற்பாடுகளை வந்து அடையக்கூடிய மாதிரி இருக்கு. நான் இந்த இடத்துல ஒரு கவிதையோட இந்த காணொலியை தொடரலாம்னு சொல்லி நினைக்கிறேன். விதியை முறித்து சதியை உடைத்து விண்ணை தொட நினைத்தால் பாதைகளோ
நீள்கின்றன, பயணங்களோ தொடர்கின்றன முடிவில்லா. மனமோ அறுவடை காலத்திலும் அரும்பிடும் சிறு நுனி போல மிரள்கிறது. பயணம் பல, பாதை எதுவென கேட்டால் தெரியாது. பயணமோ பல, பாதை எதுவென கேட்டால் தெரியாது. வண்ண கனவுகள் எல்லாம் மலைக்கு வெளுத்த சாயமாகின. சிறு புள்ளி ஒளியை தேடி பெரும் புள்ளி கதிரை விட்டுவிட்டால் எட்டி பிடித்தாலும் எட்ட முடியாது. திட்டமிட்டு நட்டமின்றி கடப்போம். இதுல நான் சொல்லிடக்கூடிய விஷயம் என்னென்று சொன்னா, எங்களுக்குள்ள சின்ன சின்ன ஆசைகள் நிறைய இருக்கின்றன. ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசைகளையும் அடையணும் என்று சொல்லி நாங்க நினைச்சோம் என்று சொன்னா எங்களுடைய இலக்கை கண்டிப்பா அடைய முடியாது. அந்த சின்ன சின்ன ஆசைகளை அடையிறதுக்கு சொல்லி நாங்க செலவழிக்கக்கூடிய நேரத்தையும் செலவழிக்கக்கூடிய பணத்தையும் எங்களுடைய சரியான இலக்கை நோக்கி போட்டோம் என்று சொன்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு நாள் வெற்றி பெறலாம். இந்த திட்டமிடலை பற்றி நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்ததுக்கு காரணம், உண்மைக்குமே நான் சொன்ன அந்த கடையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு பிழையான திட்டமிடல். எப்படியாச்சும் அந்த பொருளை விற்பனை செய்திடணும் என்று சொல்லி அவையில் நினைச்சு சின்னமே ஒழிய அதுக்கு பிறகு தங்களுடைய வியாபாரத்தை அவையில் யோசிக்கல. அப்படி யோசிச்சு நம்ம என்று சொன்னா அந்த பொருள் இழந்தா கூட பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வாடிக்கையாளர்கள் முக்கியம், அந்த வாடிக்கையாளர்களுடைய திருப்தி முக்கியம் என்று சொல்லி நினைச்சிருப்பினோம். அப்படி நினைக்காத வழியாதான் அவர்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு நஷ்டம் ஏற்படுது. அதே போல எங்கெண்ட வாழ்க்கையிலையும் எந்த ஒரு செயற்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரியான ஒரு திட்டமிடலும் சரியான நேர முகாமைத்துவம் இருக்கேக்க வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுன்றது ஒரு எளிதான ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த ஒரு பதிவை தான் இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைச்சினான்றவர்களே. இது பற்றிய கருத்துக்களை நீங்க மறக்காம எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நாங்க நாளைய தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.